மெய்ப்பொருளியல் உறவுகளுக்கு வணக்கம். கந்தர் அனுபூதி சிந்தனை 12வது நாளுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம வலையொலிக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், திருக்குறள், திருவருட்பா, திருமந்திரம் இது போன்ற நான் வாசித்த கற்றுக்கொண்ட மெய்ப்பொருளியல் சார்ந்த சிந்தனைகளை, வாழ்வியல் அனுபவங்களை, விஷயங்களை தினமும் ஒரு காணொளியாக எளிமையான நடையில உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். சரி, இனி இன்றைய கந்தர் அனுபூதி பாடலை சிந்திக்க போவோம். கூகாயன என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே. இன்னொரு தடவை பார்க்கலாமா? கூகாயன என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே. அதாவது உறவுகள் கூடி ஒப்பாரி வைத்து கூகா என்று அழும் வகையில், கூச்சலிட்டு அழும் வகையில் மரணத்தை தழுவாமல் என்னை ஆட்கொண்டு மெய்ப்பொருள் பேசிய முருகா, திருச்செங்கோடு எனும் நாககிரி அங்க இருக்கக்கூடிய வேலவனே, ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகை கவி பாடும் திறமையை எனக்கு அளித்த தியாகா சுரலோகத்தின் தலைவனே அப்படின்னு சொல்லி முருகரை பாடுறாரு இந்த பாட்டு. இதுதான் இந்த பாட்டுடைய ஒரு சுருக்கமான பொருள் விளக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல நம்ம பார்த்தோம், பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பிரமை கெட்டு போக, நமக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பிரமை கெட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக முருகனோட மெய்ப்பொருள் பேசிய அந்த விஷயத்த பேசியிருப்பாரு. இதுல வந்து மரணத்தை வெல்வதற்காக, மரணத்தை மாற்றி தன்னை ஆட்கொண்ட அந்த திறத்தை வியக்கிறார் அருணகிரிநாதர். நேற்றைய பாடல்ல கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எருமையில வந்து யமதர்மன் இழுத்து செல்லும் போது எதிரில் மயில் மீது நீ வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிய ஒரு விண்ணப்ப பாட்டை நேற்று பார்த்தோம். அப்போ நேற்று வந்து மரணத்தை பற்றி மரணம் வந்தா என்னை காப்பாத்துன்னு பாடினவர் இன்னைக்கு அடுத்த பாட்டுல எதை பத்தி பாடுறாரு, மரணத்தை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வெற்றி கழிப்புல பாடுறாரு. அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை நம்ம எடுத்துக்கணும். இந்த பாடல்ல வந்து தன்னுடைய மரணத்தை முருகனுடைய அருளால் தான் வென்றுவிட்ட அந்த திறத்தை வியக்கிறார் அருணகிரிநாதர். உறவுகள் அழும் வகையில் மரணத்தை தழுவுவது என்பது மீண்டும் பிறவிக்கான ஒரு விதை தான். அது இன்னொரு ஒரு நல்வினை தீவினையோட ஒரு தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி. ஆனா மரணத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கணும். பொதுவா இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். வாழ்க்கையோட பயன் தான் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான ஒரு பதில் கிடைக்கும். பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு சஸ்டெயின் லைஃப். அதாவது நம்முடைய உயிரையும், நம்மை சார்ந்தவர்கள் உயிரையும், நம்ம கூட இருக்க மனிதர்களுடைய உயிரையும், மனிதர்கள் மட்டும் அல்லாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களுடைய உயிரையும் தக்க வைத்துக் கொள்வது எப்படி, எவ்வளவுக்கு எவ்வளோ அதுங்களை தக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்முடைய அறிவாற்றலை பயன்படுத்தி நம்ம வாழ்றது தான் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான புரிதல். அப்போ அந்த மரணத்தை நாம் மட்டும் வெல்வது என்பது ஒன்று. இன்னொன்று, நம்ம சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையையும் நாம் வந்து வி ஹாவ் டு சஸ்டெயின் தேர் லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப். இதைத்தான் வந்து வள்ளலாரும் நமக்கு உணர்த்துகிறார். ஜீவசமாதி அடைந்த பல சித்தர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். பாமன் சுவாமிகளும் நமக்கு இதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இது அவ்வளோ எளிமையான ஒரு வழியும் கிடையாது. நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு யமன் கிட்ட இருந்து காப்பாற்றுமாறு ஒரு வேண்டுதல் அப்படின்னு நம்ம போன பாட்டை எடுத்துக்கலாம். ஆனா இப்படியே போயிடக்கூடாது. கூடிய விரைவில், அதாவது இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியிலையாவது மரணத்தை நம்ம வெல்லணும், அதுக்கேத்த மாதிரி ஒரு பிறவி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் உணர்த்துவது தான் இந்த பாடல். அடுத்தது கந்தர் அனுபூதியில குறிப்பிடப்படக்கூடிய ஒரே திருத்தலம். 51 பாட்டு இருக்கு. 51 பாட்டுல எந்த பாட்டுலையும் திருத்தணியோ, மருதமலையோ, பழனியோ, திருச்செந்தூரோ எந்த விதமான தலமும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காது. ஒரே திருத்தலம் நாகாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செங்கோடு. அங்க இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல ஒரு பகுதியா செங்கோட்டு வேலவர் சன்னதி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த செங்கோட்டு வேலவரிடம் வேண்டிதான் கிளி வடிவம், அதாவது முத்தி பெற்றார் அருணகிரிநாதர். அதனால இந்த திருத்தலத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இந்த பாட்டில் வச்சிருக்காரு. நாகாச்சல வேலவா 4 கவி தியாகா அப்படின்னு. 4 கவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆசுகவி, மதுரக்கவி, சித்திரக்கவி மற்றும் வித்தாரக்கவி அப்படின்னு 4 வகை கவிதை வகைகள் இருக்கு. இந்த 4 வகை கவிதைகளையும் பாடுவதில் அருணகிரிநாதர் வல்லவர். ஏன்னா 16,000 திருப்புகழ் பாட்டு பாடியிருக்காரு. கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் வகுப்புகள் நிறைய பாடியிருக்காரு. வேல் வகுப்பு, சீர்பாத வகுப்பு, மயில் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான கவிதை பாடும் திறமையை அருணகிரிநாதருக்கு அருளிய தியாகா அப்படின்னு சொல்லி அவர் முருகரை சொல்றாரு. அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை அடுத்தவருக்கு கொடுப்பவர்
நிச்சயமாக அதாவது ஒரு ஆசிரியரானவர் நிச்சயமாக தியாகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு பொருத்தமானவர் தானே. நீங்க ஒரு மாணவராக இருந்தால் உங்களுடைய ஆசிரியரும் கூட ஒரு விதத்தில் தியாகா அப்படின்ற பேருக்கு தகுதியானவர் தான். அடுத்தது கடைசியா சுரலோக சிகாமணியே, தேவலோகத்தின் தலைவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எனவே முருக வழிபாடு என்பது வாழ்க்கையில் நமக்கு வேண்டத்தக்கது அறிவித்து, வேண்டியதை கொடுத்து, தேவைப்படாததை தவிர்த்து, தேவைப்பட்டால் கவிபாடும் திறனும் கூட அளித்து, மரணத்தையே வெல்லும் திறத்தையும் கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இன்று நம்ம பார்த்தக்கூடிய இந்த பாடல். மீண்டும் நாளை அடுத்த கந்தர் அனுபூதி பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த படைப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் தயவுசெய்து படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகர்க, மறக்காமல் பின்தொடர்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.